ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டாரா இருந்து மகாமண்டலேஸ்வரான மம்தா குல்கர்னி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க அவங்க ஃபேன்ஸோட இதயத்தை நொறுக்கிட்டாங்க. பாருங்க, மக்கள் உங்களை மிகப்பெரிய ஸ்டார் ஆக்கியிருக்காங்க, ரொம்ப அன்பு காட்டியிருக்காங்க, ரொம்பவே மரியாதை கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, உங்களோட ஒவ்வொரு படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா உங்க ஃபேன்ஸுக்கு நீங்க என்ன தோணுதுன்னா, நீங்க திடீர்னு மாயமாயிட்டீங்க, யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லல. மக்கள் படங்க வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. எனக்கு சுத்தமா படங்கள் மேல எந்த கிரேஸும் இல்ல. அது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனாலதான் நான் 23 வருஷம் காணாம போயிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய படங்களுக்கு ஆஃபர் கிடைச்சது. 40 படங்கள். என்கிட்ட 30லேருந்து 40 படங்கள் இருந்துச்சு. என்கிட்ட அவ்வளோ ஆஃபர் இருந்துச்சு. அதான் சொல்லுவாங்களே, எனக்கு ஆசையே இல்லாம போயிடுச்சு. 9 நாள் நவராத்திரி பண்ணதுல இருந்து எனக்கு எந்த ஆசையும் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் 2001ல் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எனக்கு பாலிவுட்ல இருக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் சடன்லி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாலிவுட் இண்டஸ்ட்ரி இது ஒரு பிரம்மனு, இது ஒரு மாயனு. அப்புறம் இதுக்கு பின்னாடி கடவுள் ஏதோ ஒரு உண்மையான ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்காருன்னு, மக்கள் இந்த மாயைக்கு பின்னாடி வழி தவறி போயிட்டு இருக்காங்கன்னு, இந்த பளபளப்புக்கு பின்னாடி பரபிரம்மா தனக்கு தானே ஒளிச்சு வச்சிட்டு இருக்காரு. அதனால என்னால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதெல்லாம் சரியில்லை, ஒரு நாள் இதெல்லாம் அழிய போகுதுன்னு. ஒரு நாள் எல்லாமே அழிய போகுது. அப்ப கரீனா கத்ரீனாலாம் வழி தவறி போயிட்டாங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. வழி தவறி போல, அதுவும் மக்களுக்கு அவசியம்தான். ஆனா சில வாட்டி மக்கள், நான் இப்பெல்லாம் என்ன கேள்விப்பட்டேன்னா, பாலிவுட்டை பத்தி நிறைய பேரு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த தப்பான கிசுகிசுக்கள் யார பத்தி யாரும் பேசாதீங்க. இப்படி செய்யறதுனால மனுஷங்களுக்கு ஒரு சமயம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வரும்னு எனக்கு தெரியும். ஒரு நல்ல பாட்டு கேட்டா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். ஆமாவா இல்லையா? நான் உங்களை தான் கேக்குறேன். ஒரு சில வாட்டி என்ன நானே முடிச்சுக்கலாமான்னு தோணும். பிலீவ் மீ, இந்த பிரம்ம வித்யா பயிற்சி இருக்குல்ல, எனக்கு எத்தனையோ வாட்டி தோணியிருக்கு என்ன நானே முடிச்சுக்கலான்னு. எத்தனையோ வாட்டி முயற்சியும் பண்ணியிருக்கேன், ஆனா தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. சோ நான் சொல்றேன், இந்த உலகம், இந்த வாழ்க்கை ரொம்ப கடினமானது. அந்த காலத்துல சாதுவாகிறது ரொம்ப ஈஸி, அவங்க கிட்ட எதுவும் இல்ல. ஆனா இப்ப நிறைய சமாளிக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு முதல் படமானது தமிழ்ல, அப்புறம் தெலுங்குல, இந்த 2 படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த காலத்துல எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு, நெல்லூர்ல ஆந்திர பிரதேசத்துல மம்தா குல்கர்னிக்கு கோவில் கட்டி இருக்காங்க. அப்ப மக்கள் உங்களை கடவுளாக்கிட்டாங்க. ஆனா நீங்க பூஜாரி ஆயிட்டீங்க. பாருங்க, நான் இந்த சிற்பத்தெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஒரு மனுஷனுக்கு உள்ள என்ன இருந்தாலும் சரி, நான் ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி, காளியோட ஒரு பாகமா இருந்தாலும் சரி, அவங்களோட சொரூபமா இருந்தாலும் சரி, ஆனா எங்குமே எனக்கு சிற்பத்தை வைக்கணும்னு எனக்கு தோணல. சிற்பம் வச்சா அது ஒண்ணு பராசக்திக்கு தான் வைக்கணும். அவங்க தான் பரிபூர்ணமான சொரூபம். உங்களுக்கு எப்பவுமே இது ஞாபகத்துல இல்லையா? அதாவது பப்ளிக் உங்க மேல எவ்வளவு அன்பு காட்டியிருக்காங்கன்னு. உங்க முதல் படம் சைஃப் அலி கான் கூட, அப்புறம் ஆஷிகா பாரா, அது ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அப்ப மக்கள் உங்களை விரும்பணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆமா, கண்டிப்பா. அதுக்கு அப்படி இருக்கும்போது திடீர்னு நீங்க ஏன் மாயமாயிட்டீங்க, காணாம போயிட்டீங்க? எனக்கு ஆன்மீக வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இத கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஒரு ஷோ பார்த்தேன், அதுல ஷாருக் கான் சொல்லியிருக்காரு, அவருங்க கூட டான்ஸ் ஆடும்போது கரண் அர்ஜுன்ல சல்மான் அப்புறம் ஷாருக், அவங்க 2 பேரும் ஸ்டெப்ஸை பார்த்து நீங்க அவங்கள திட்டினீங்கன்னு சொன்னாரு. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்கல. உங்களுக்கு யார் சொன்னது? ஷாருக் கானா? ஷாருக் தான் சொன்னாரு. அப்படியா? அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க சரியா ரிஹர்சல் பண்ணலன்னு. இல்ல இல்ல, என்ன நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். ஆக்சுவலா சின்னி பிரகாஷ் கரண் அர்ஜுனுடைய கோரியோகிராஃபர். அப்புறம் ஷாருக்கும் சல்மானும் ஷூட்டிங் போனாங்க, நான் தனியா உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 1-1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் சின்னி பிரகாஷோட அசிஸ்டன்ட் வந்து மம்தா வாங்கன்னு சொன்னாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். உங்களை மாஸ்டர் கூப்பிடறாருன்னு சொன்னாரு. உடனே நான் மேல போனேன். ஸ்டெப்ஸ் இப்படி இருந்துச்சு. நான் மேல போயிட்டு இருக்கேன், சல்மான் இப்படி ஓரமா போயிட்டு இருக்காரு, ஷாருக் கான் இப்படி போயிட்டு இருக்காரு. அப்புறம் 2 பேரும் அப்படின்னு ஏதோ பண்ணிக்கிறாங்க. சத்தியமா அப்பவே எனக்குள்ள சண்டி வந்துரும். ஆனா நான் பேசாம உட்காந்துட்டு இருந்தேன்.
நான் ஒன்னும் பேசல, ரொம்ப சீரியஸா இருந்தேன். அது கிட்டத்தட்ட ராத்திரி 8 மணி இருக்கும். நான் போய் மாஸ்டர் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, மம்தா, நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா, இப்போ இந்த ஸ்டெப் இருக்கே, அது 2 பேரோடது, யூ டூ அலோன். நான் கேட்டேன், மாஸ்டர் நீங்க என்ன பேசுறீங்க? அப்புறம் காலையில ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஷாட் என்னோடது தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட்ல கேமரா வச்சாங்க, அதுவும் இந்த பக்கம் 3. என்னுடைய டேக் 1 ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட். அப்புறம் நான் திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் ஷாருக், சல்மான். அங்க நிறைய செடிங்க இருந்தது, போதார் மாதிரி அடர்த்தியா இருந்தது. அவங்க 2 பேரும் அந்த செடிங்களை விளக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் உள்ளுக்குள்ள நெக்ஸ்ட் ஷாட் அவங்க 2 பேருக்கும் வச்சுட்டாங்க. அப்புறமா நான் அது என்ன ஷாட்னு சொல்றேன். அது முட்டிக்கு மேல. அவங்க 2 பேரும் முட்டிக்கு மேல வச்சுட்டு ஆங்கன் மேல அப்படின்னு பாடுவாங்க. ஒரு டேக் ஆகுது, 2 டேக் ஆகுது, இது விழுது, அது நிக்குது, அது மேல போகுது, இது கீழே வருது, இன்னொரு பக்கம் அது விழுந்துகிட்டே இருக்கு. சுத்தி 5000 பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி ரீடேக் ஆகும்போது அவங்க எல்லாம் கத்துறாங்க. அடுத்த ரீடேக்கு மறுபடியும் கத்துறது. இந்த மாதிரி 25 டேக் ஆச்சு. அப்புறம் ராகேஷ் சார் பேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க ரூமுக்கு போயிட்டோம். அப்புறம் லாஸ்ட் ஈவினிங் லாஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு நான் இவனுங்களை விடக்கூடாது, மத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு மாத்திட்டாங்க. இவங்க 2 பேரும் அப்புறம் மேல ஓடிட்டாங்க, சல்மான் அண்ட் ஷாருக். அப்புறம் நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஸ்பாட் பாய் கிட்ட என்னோட பொருளை ஒப்படைச்சிட்டு போயிட்டேன். அப்புறம் என்ன பண்றது, பாட்டு ஃபுல்லா என்ன வச்சுதான் பண்ண போறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் மேல சைல நின்னுகிட்டு இப்படி பண்ண போறாங்க. மேல போய் பார்த்தேன், சல்மான் எனக்கு முன்னாடி இப்படி கேவலமா சிரிச்சாரு. அப்புறம் வேகமா போய் டோரை லாக் பண்ணிட்டாரு. அப்புறமா நான் கிளம்பி போயிட்டேன். அங்க இதான் நடந்துச்சு, வேற எதுவும் இல்ல, இவ்வளவுதான். சரி, அவங்க 2 பேர்ல யார் ரொம்ப சேட்டைக்காரங்க? ஆக்சுவலி சேட்டைக்காரங்கன்னா சல்மான் கான் தான் சொல்லணும். அப்புறம் எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப அதிகம். யார வேணாலும் கேளுங்க, பாலிவுட்ல 15 வருஷமா இருக்கேன். யாராவது எனக்கு 6 மணி ஷிஃப்ட்னு சொன்னாங்கன்னா நான் 5:30 மணிக்கு அங்க மேக்கப்போட ரெடியா இருப்பேன். நான் 5:30 மணிக்கு கிளம்பும் போது சல்மான் ரூம் என் பக்கத்துல தான் இருக்கும். அவரு இப்படின்னு வருவாரு. அவர் என்னை இப்படி பாப்பாரு. அட சீக்கிரம் வாங்க, ஸ்ரீதேவி போயிட்டு இருக்கா, அட சீக்கிரம் வாங்க ஸ்ரீதேவி போயிட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. இப்படி சொல்வாரு. அப்புறம் நான் சொல்வேன், ஜஸ்ட் ஷட் அப் சல்மான். இந்த மாதிரி தான் நடந்துச்சு. நீங்க ரொம்ப பெரிய ஸ்டார், ஆனா காத்தக்ல நீங்க ஐட்டம் சாங் பண்ணீங்க. ஆமா. அதுக்கு என்ன காரணம்? யாரோ வந்தாங்க போனாங்க அப்படின்னு ஒரு பாட்டு. ஆமா, அந்த சாங் தான். அப்புறம் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, பரத்ஷாவுடைய மகனுடைய வெட்டிங் நடந்துச்சு. அப்புறம் நானு, ஷாருக், அமீர் 12 ஷோக்காக நாங்க வேர்ல்டு டூர் 1 மாசம் போகிறதா இருந்தோம். அப்போ கலிமுரானி, அலிமுரானி என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட ஒரு ட்ரையல் ஷோ பண்ணலாம் ஜெர்மனி மக்களுக்கு முன்னாடி. நான் சொன்ன ஓகே டன். ஷோ நடந்துச்சு. அப்புறம் அந்த ஷோவை பார்த்து என்னுடைய டைரக்டர் ராஜ்குமார் சந்தோஷி, அவரால் அதை மறக்க முடியல. நெக்ஸ்ட் டே என்னோட ஷூட்டிங் கமாலிஸ்தான்ல இருந்துச்சு. மூச்சு வாங்கிட்டே ராஜ்குமார் சந்தோஷி வந்தார். மம்தா, அவரோட ஒரு காத்தக் படம் இருந்துச்சு. அது 7 வருஷமா போட்டியிலேயே இருந்துச்சு. அவருடைய ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா மீனாட்சி சாஸ்திரி. அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதை வாங்குறதுக்கு பையர்ஸ் இல்ல. அப்புறம் காத்தாக்குடைய பாட்டை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க. சோ நான் ஓகே சொல்லி பண்ணிட்டேன். அது முடிஞ்சது. அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா எனக்கு இந்த மாதிரி தோணல. இதுக்கு முன்னாடி கூட எந்த ஒரு ஆர்டிஸ்டும் இந்த மாதிரி ஐட்டம் சாங் பண்ணலன்னு. எனக்கு ஸ்டேஜ்ல ஷோ பண்ற மாதிரியே இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் அப்படிதான் இருந்துச்சு. நீங்க அந்த பாட்டை பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் இருந்தாங்க. என்னுடைய வேர்ல்ட் டூர் ஆக்டிங் இப்படிதான் இருக்கும். சம்மர் சால்ட் இருக்கும், விண்ட் மில் இருக்கும். அப்புறம் அக்ஷய் குமாரும் அந்த நேரத்துல அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணினாரு. அதுவும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அக்ஷய் குமார் பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. ஆமா, படம் பேரு சப்சே படா கில்லாடி. அப்புறம் அமீர் கான், அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் கூட பாஜி பண்ணும்போது அடிக்கடி சீன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். நானும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் 25 வாட்டி பண்ணுவாரு, ஆனா நான் ஒரு வாட்டி 2 வாட்டில முடிச்சிருவேன். சோ மை பாயிண்ட் இஸ், நான் எப்பவுமே ஒரு டேக் இல்லைன்னா 2 டேக்ல முடிச்சிருவேன். தேர்ட்னா எனக்கு ஆக்டிங் பண்ற மாதிரியே தோணும்.
அப்புறம் ஒரு தடவை உங்ககிட்ட மிதுந்தா வந்தாரு. ஆமா ஆமா ஆமா, அவர் நடிச்ச 40 படங்களுக்கு மேல ஃப்ளாப் ஆச்சு. ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். மிதுந்தா இஸ் வெரி வெரி லெஜெண்ட். பல பேர் கூட படங்கள் ஹிட் ஆனோன்றதுக்காக பண்ணக்கூடாது, சுயநலத்தை ஓரங்கட்டி வச்சுக்கணும், ஓகே சொல்லணும். அதுல ஒருத்தர் மிதுந்தா தான். அதுல ஒருத்தர் தேவ் சார். தேவ் சார் கூட நான் 2-3 படங்கள் பண்ணிருக்கேன். அப்புறம் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க தேவ் சார் படம் பண்ணாத ஓடாதுன்னு. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல. எவ்ரி டைம் இஸ் நாட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் லாஸ் ஜஸ்ட் வித் அசோசியேஷன் வித் அதர் பீப்புள்ஸ். தேவ் சார் போயிட்டாரு, அந்த அனுபவம் யாருக்கு கிடைக்கும்? ஆனா ஒரு மெமரி இருக்கும். அவரு ரொம்ப ரொம்ப டிசிப்ளினான பர்சன். ஒரு தடவை நான் அவரை நியூயார்க்ல சந்திச்சப்ப அவர்கிட்ட பேசினேன். அவர் புது படம் பண்ண போறேன்னு சொன்னாரு. தேவ் சார் உங்க படத்தை யாருமே பார்க்காத போது நீங்க எதுக்கு படம் பண்றீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா நான் பார்க்கறேன். சரியான பதில். அதனாலதான் நான் சொன்னேன் தேவ் சார் என்ன ஒரு லெஜெண்ட்னு சொன்னேன். அந்த டைம்ல அவர் ஒரு லெஜெண்ட் தான். திலீப் குமார், ராஜ்குமார், ராஜ் கபூர் அண்ட் தேவ் சார். அப்புறம் நீங்க தேவ் சார் கூட பண்ண எந்த படமும் ஓடலையா? ஆமா, ஓடல. யாருதுமே ஓடல. எல்லாரும் வேலை செஞ்சாங்க, ரேகாஜி எல்லாரும். அப்புறம் எந்த மட்டும் எப்படி ஓட முடியும்? இவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ். அதுல மிதுந்தாவும் இருந்தாரு. ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி வந்துச்சு. நீங்க ஸ்டார் டஸ்டுக்காக ஒரு கவர் பிக்சர் கொடுத்தீங்க. அது ஆல்மோஸ்ட் செமி நியூடா இருந்துச்சு. அதாவது அத டாப்லெஸ்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன அந்த போட்டோவை காட்ட முடியும்? வேணா காட்டாதீங்க. வேண்டாமா? ஸ்டார்டர்ஸ் மக்கள் என்கிட்ட வந்தப்போ அவங்க டெல்லி மோர் பிக்சர்ஸ் என்கிட்ட எடுத்துட்டு வந்தாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா சத்தியமா எதுவுமே, அதுல ஆபாசமா எதுவுமே இல்ல. அப்போ நான் ரொம்பவே இன்னோசென்ட். அப்போ என்னோட ஸ்கூலிங் தான் முடிஞ்சது. அப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், ஐ எம் ஸ்டில் வர்ஜின்னு. மக்களால இதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாலிவுட்ல அவங்க எது வேணாலும் பண்ணிட்டு வருவாங்கன்னு அவங்களால இத ஜீர்ணிக்க முடியல. அவங்க வந்திருக்கலாம், பண்ணிருக்கலாம். ஒருவேளை அவங்க காசுக்காக பாலிவுட்ல வந்திருக்கலாம், இல்லனா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்திருக்கலாம் அதுக்காக பாலிவுட்டுக்கு. ஆனா எனக்கு அது எதுவும் தேவையில்லை. நான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ. அப்பா 35 வருஷமா டிரான்ஸ்போர்ட் கமிஷனரா இருந்தாரு. சோ எனக்கு அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்ல. ஆனா ஒண்ணு, டெமி மியூர் அவ இந்த மாதிரி போஸ்ட்ல இருந்தா. அப்புறம் இப்படி சொல்லுவாங்களே, ஐ டிடன்ட் நோ எனிதிங் அபவுட் செக்ஸ். எனக்கு செக்ஸ் பத்தி எதுவும் தெரியாததுனால ஐ டிடன்ட் நோ நியூடிட்டி அவார்ட்ஸ். வாட் இஸ் ஆபாசம்? பாருங்க, நான் செக்ஷுவலி கான்ஷியஸ் ஆகாத வரைக்கும், நமக்குள்ள செக்ஷுவல் கான்ஷியஸ்னஸ் வரும்போது தான் நம்ம அதை சிச்சிச்சின்னு சொல்லுவோம். பிகாஸ் வி கனெக்டட் டு தட் நியூட் பாடி. அந்த துணி இல்லாத உடலை நீங்க சீன்னு சொல்லுவீங்க. Because you seen sex there. Can you believe me? Last 23 years, I have a YouTube on me. நான் போனோகிராஃபிய பார்த்ததே இல்ல. போனோகிராஃபில என் போட்டோ கூட இல்ல. என்னை பத்தி எங்கேயும் எதுலயுமே இல்ல. அப்புறம் பார்க்கணும்னு தோணல. நீங்க இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்லுங்க. छत पे सोया था बहनोई तन्ने समझ के सो गई. அந்த லிரிக்ஸை கேட்டுதான் நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, ஆக்சுவலி நீங்க டான்ஸரை கேளுங்க, எந்த டான்ஸரா இருந்தாலும் சரி. நீங்க மாதுரி மேடம் கிட்ட கேளுங்க, இல்ல இந்த யூனிவர்ஸ்ல யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. எல்லாருமே லிரிக்ஸை பொதுவா கேட்கவே மாட்டோம். நாங்க எப்பவுமே லிரிக்ஸை கேட்க மாட்டோம். டான்சர்ஸ் கோ ஃபார் த ஸ்டெப். ஸோ இந்த பாட்டை நான் மாடியில தூங்குனேன், அப்புறம் ஒன்னா நினைச்சு தூங்குனேன். இந்த சாங்னா என்னது, தனிமைனா என்னது, உருகிறதுனா என்ன, காதல்னா என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தேவை ஸ்டெப்ஸ் தான். அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்பேன், எப்படின்னு கேட்பேன், இது எப்படி பண்ணணும்னு. அதுதான் நாங்க 15-20 வாட்டி பண்ணுவோம். இப்படிதான் நடக்கும். ஓகே, நான் இன்னொரு பாட்டையும் சொல்றேன். சொல்லுங்க. ये है एक चादर सोने वाले दो, ऊपर से ये सर्दी, बेदर्दी कैसे रात बिताएं, आओ दोनों एक चादर में सो जाएं. இப்போ 7-8 வயசு பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா ஐ எம் செக்ஸின்னு, சின்ன வயசுல பசங்களுக்கு செக்ஸினா என்ன தெரிய போகுது? அது அப்படிதான். அவங்க அது ஒரு மந்திரம்னு நினைச்சுப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு மந்திரம் பாட்டை இப்படிதான் பாடுவாங்கன்னு நினைச்சுப்பாங்க. ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில், அவங்களோட ரைம்ஸ் நினைப்பாங்க. என்ன பண்றது, பாலிவுட்ல இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். பாடுறது ஒருத்தர், ஆடுறது ஒருத்தர். ஒரு சில வாட்டி எங்களுக்கு ஆன் த ஸ்பாட் பாட்டு கிடைக்கும். ஸோ இந்த பாட்டெல்லாம் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனா இந்த கேமரா லைட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போய் கேட்கும் போதுதான் எங்களுக்கு தோணும் இது என்ன பாட்டு, என்ன லிரிக்ஸ்ன்னு.
அதுக்குள்ள அது முடிஞ்சே போயிடும். அங்க சாப்பாடும் காலி ஆயிடும். நான் அங்க போய் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். அதனாலதான் இப்படி சொல்றாங்களோ? 900 चूहे खा के बिल्ली हज को चली। ஆமா ஆமா. பாருங்க பாருங்க பாருங்க, அட்லீஸ்ட் நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன்ல. 900 இல்ல 1000 இல்ல 5000 கூட சொல்லுங்க, அதை சாப்பிட்டு நான் ஹஜ்ஜுக்கு போனல. கௌதம் புத்தா மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சட்டம் தான். இதுல எந்த பாரபட்சமும் கிடையாது. யாருமே சித்தார்த் புத்தா ஆன பிறகு இத கேட்க மாட்டாங்க. சித்தார்த், உங்க அப்பா உங்களை மாளிகையை விட்டு வெளியில அனுப்பாதப்போ உங்க அப்பா எதை காட்டி கவர்ந்தாரோ அதுல ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவருக்கு அழகான பெண்களை கொடுப்பாரு, பணங்களை கொடுப்பாரு, ஏன்னா அவரு இந்த விட்டு வெளில போக கூடாதுன்னு. அப்படின்னு பார்த்தா சித்தார்த் ஆயிரக்கணக்கான ஏழைகளை சாப்பிட்டிருப்பாரு அவருடைய மாளிகைக்குள்ள. ஆனா சித்தார்த் புத்தாவை ஏத்துக்கிட்டது அப்புறமா யாரும் அவரை கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு பெண் சன்னியாசியா இருக்கும்போது ஏன் அவகிட்ட இதை மட்டும் கேக்குறாங்க? பாஸ்ட்ல நீ எத்தனை எலிங்களை சாப்பிட்ட அப்படின்னு. நான் சாப்பிட்டேன், அது 23 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். அதனாலதான் பிரம்மச்சாரிய விரதம் 12 வருஷம் உள்ளுக்குள்ள சுத்தம் பண்ணணும். அதனாலதான் அந்த விரதம் நான் இருந்தேன். எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, நீளமான முடி, நல்ல சிவந்த கன்னங்கள், இவங்க ஒரு ஹிட் மெஷின் அப்படின்னு. ஆனா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க எங்க போனீங்கன்னே தெரியலையே. சில பேர் இன்ஸ்டாகிராம்ல என்ன எழுதிருக்காங்கன்னா, மம்தாஜி நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு, பாபாஸ் கூட போய் சேர்ந்துட்டீங்கன்னு, உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்கன்னு. நாங்க உங்களை கரண் அர்ஜுன் 2ல பாக்கணும்னு நினைச்சோம், நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க. நீங்க அவங்க பேச்சு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல, இப்பதான் முடிஞ்சிடுச்சுல. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், பாலு நெய்யா மாறினதுக்கு அப்புறம் அந்த பேச்சுக்கே இடம். நீங்க என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? நாம இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கோமே, இந்த மாதிரி போட்டோ ஷூட் பண்ணிருக்கோமே, இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடி இருக்கோமேன்னு? இல்ல, அந்த நேரத்துல எனக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சு. அப்போ வயசு ஒரு பிரச்சனை. இளமையில மனுஷன் என்ன வேணாலும் பண்ணுவோம், பண்ணிதான் ஆகணும். அது நம்ம முழுமையா, அது என்ன சொல்லுவாங்க, பௌத்தியத்துல நீங்க முழுமையா போனாதான் நீங்க சன்னியாசி ஆக முடியும். இப்ப ஆடியன்ஸ் 1-2 கேள்விகளை கேட்கலாம். நீங்க மும்பையில இருந்து வந்து பெரிய நடிகை ஆயிட்டீங்க, இப்போ சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டீங்க. சோ இந்த 2 லைஃப்ல உங்களுக்கு எந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்புறம் இந்த 2 லைஃப்ல உங்களோட அனுபவம் என்ன? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நான் சத்தியமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஈஸ்வரனுக்கு கொடுக்க 23 வருஷம் கூட கம்மிதான். அப்புறம் எனக்கு அபிஷேகம் பண்ணும்போது, பட்டாபிஷேகம் பண்ணும்போது நான் ரொம்ப அழுதேன். மக்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நான் பிராயச்சித்தம் பண்றேன்னு. ஆனா இல்ல, இப்ப நான் கடவுள் பாட்டு பாடினேன். அது பாத்தீங்கன்னா பக்தியின் கண்ணீர். பாருங்க, நான் இப்பவும் அழறேன், கடவுளுக்காக அழலாம். இப்ப நீங்க யோசிங்க, நான் கடவுளை நினைச்சு எதுக்காக அழறேனா? ஒருவேளை அப்பா அம்மாவை தவிர நீங்க மனசார ஒருத்தரை விரும்புறீங்கன்னா அது கடவுளா மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க அவருடைய பக்தியில ஐக்கியமாயிடுங்க. நாம சத்தியமா குருடர்களா இருக்கோம், முட்டாள்களா இருக்கோம், வழி தவறி போயிருக்கோம். அவர் உங்க மேல அன்பு காட்டுவாரு, உங்களை வழி நடத்துவாரு. உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது, நான் அவருக்காக என்னுடைய 23 வருஷத்தை அர்ப்பணிச்சிருக்கேன். எனக்கு பயமா இருக்கு, எல்லாரும் நான் மண்டலேஸ்வரர் ஆனதுனால எதுக்குறாங்க. நான் உங்களுக்கு பயப்படுறேன், கடவுளுக்கு நீங்க கொஞ்சம் பயப்படுங்கன்னு. அதனால நான் எதையுமே இழக்க போறதில்ல. எந்த சக்திங்களை நான் பூஜை பண்ணனோ அது உங்களை மன்னிக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியல.